நமச்சிவாய. வணக்கம். நம்ம இன்னைக்கு சுந்தரகாண்டம் தொடர்ந்து படிப்போமா? என்னென்ன அந்த வாயுகுமாரன் மைதிலி தேவியை சீதா பிராட்டி எப்படியாவது நம்ம இங்கிருந்து மீட்டு எடுத்து போயிடணும் அப்படின்ட்டு தான் அவர் தான் சொல்கிறார், பெரிய மரக்கட்டையை கொண்டு வரேன், நீங்கள் அந்த பக்கம் ஏறி உக்காந்துங்க, கெட்டியாக பிடிச்சிக்கோங்க, நான் இந்த பக்கத்தை எடுத்து தோளில் சுமந்து வானத்தில் பறந்து உங்களை ராமனிடத்தில் இறக்கி விட்டுறேன், உடனே வாங்க போகலாம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவருடைய தனக்கு அடுத்தபடியாக இந்த மரக்கட்டை ஒன்றின் மீது சீதா பிராட்டி அமர்ந்து கொள்ள வேண்டும் இப்படிலாம் அவர் சொல்கிறார். வாயுகுமாருடைய அனுமானுஷ வல்லமையை சீதா பிராட்டி பெரிதும் பாராட்டினார். ஆஹா, உன்னால் அப்படிலாம் என்ன தூக்கின்னு போக முடியுமா அப்படின்னு பாராட்டினார். அவளை விடுவிப்பதற்காக உபாயத்தை அந்த வானர வீரன் கூறியது மிக சுலபமானது. அவளை விடுவிக்கணும்னு அவர் ரொம்ப சுலபமான வழி. யார் தான் விடுதலைக்காக இந்த உபாயத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்தளிப்பேன்? யாராவது மறுத்தளிப்பாங்களா? அந்த மாதிரி இருக்கிறவங்க சிறையில். ஆனால் வந்த பாசத்தில் இருக்கும் பொழுதும் நெறிமுறை வழுகாத பாங்கில் அந்த பொல்லாங்கை தவிர்க்க நெறி நிற்பவர் இணங்கார். இது பொல்லாத விஷயம். பெண்பாளரை அபகரிப்பதில் ஆர்வம் படைத்திருந்த அரக்கன் ராவணன் அவளை திருடி கொண்டு போனான். பின்பு பயங்கொலி புருஷனாகிய ராமன் திறமைப்படுத்த ஒரு குரங்கின் உதவி கொண்டு தன் மனைவியை திருட்டுத்தனமாக சிறையிலிருந்து பிரித்தெடுத்து கொண்டு போனான் என்ற அவச்சொல் பழி நிரந்தரமாக ராமனை சார். பழிக்கும் பொல்லாங்குக்கும் ஆளாவதை விட செத்து அழிபட்டு போவது மேல் அப்படின்னு சீதா பிராட்டி சொல்கிறாங்க. அதே மாதிரி பராக்கிரமமே வடிவெடுத்தவனாக போர் துவக்கி அக்கிரமசாலியை வதம் செய்து தன் மனைவியை முறையாக மீட்டெடுப்பது அயோத்தி மன்னனுக்கு நற்செயலாகும். இக்காரணங்களை முன்னிட்டு சீதா பிராட்டி தனக்கு செய்தி கொண்டு வந்தவன் கையாள துணிந்த உபாயத்துக்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை. அவங்க சம்மதம் தெரிவிக்கலை. சீதா பிராட்டியின் சீரிய மனப்பான்மையும் அமைதியாக ஆஞ்சநேயன் ஆமோதித்தான். ஆமாம் இல்லை, நம்ம எவ்வளோ பெரிய தப்பு செய்கிறோம், கரெக்டாக அம்மா சொல்கிறதா சரி. சிறை கிடந்த வேளையிலும் அவள் படைத்திருந்த மேலான மனப்பான்மையை அவள் பாராட்டி போற்றினான். இந்த சீலத்தின் சௌந்தரியத்தை முன்னிட்டே இக்காண்டம் சுந்தரகாண்டம் என்னும் பெயர் பெற்றதோ. அடுத்தது, இப்பொழுது மாருதி மைதிலி தேவியிடம் பணிந்து விண்ணப்பித்தார். இப்போ என்ன பண்ணுறாரு, நம்ம சொன்னது தப்பு தான், அதை மன்னிச்சிடுங்க, நான் இப்போ ஒரு விண்ணப்பம் உங்ககிட்ட கேட்குறேன், அது எனக்கு நிறைவேற்றி தரீங்களா தாயேன்னு கேட்குறேன். அவர் என்ன கேட்டார்? நாளை மீண்டும் சந்திப்போம்.